அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிராஃப்ட் ஆன்சர் சீரீஸ்ல டெய்லி 2 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, why the role of regional parties become more prominent in the changing political conditions அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாறி வரும் அரசியல் சூழ்நிலைகளில் பிராந்திய கட்சிகளின் பங்கு ஏன் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, ஃப்ரீக்வெண்ட்லி எப்பயுமே அது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் ரோல் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸோட பங்களிப்பு என்னவாக இருக்கு, என்ன ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலி இதை நம்ம எழுத முடியக்கூடிய ஒரு கேள்வி தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிக்ளைன் ஆஃப் சிங்கிள் பார்ட்டி டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரோல் ஆஃப் ரீஜனல் பார்ட்டிஸ்ல முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, மத்திய அரசாங்க அளவில் ஒரு கட்சி மட்டுமே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில இருந்து இப்போ வந்து ரீஜனல் பார்ட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ், ரீஜனல் பார்ட்டிஸோட கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தேசிய கட்சிகள் தள்ளப்பட்டுட்டே வராங்க. அது ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல கூட நமக்கு தெரிஞ்சது இல்லையா. 18வது லோக்சபால கூட பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்குமே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை. ரீஜனல் பார்ட்டிஸோட உதவியினாலதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லையா. சோ அதை இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதுதான் செகண்ட் பாயிண்ட்ல ரீஜனல் பார்ட்டிஸ் கெயின்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃபார்மிங் கவர்மெண்ட்ஸ் அட் தி சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, கன்சிஸ்டன்டா எந்த ஒரு கட்சினாலையுமே ஒரு எலெக்ஷனோ இல்ல 2 எலெக்ஷன்ல தனி மெஜாரிட்டி வச்சிடறாங்க. ஆனா கன்சிஸ்டன்டா அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரைஸ் ஆஃப் கொலிஷன் பாலிடிக்ஸ், கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஓகேங்களா, கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது இருந்தாதான் இப்ப ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை சென்ட்ரல் லெவல்ல பண்ண முடியுது. சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய கட்சிகள் இப்ப மத்திய அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அதுல பல கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து மந்திரி பதவிகளை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. அடுத்தது, ஃபோக்கஸ் ஆன் ரீஜனல் ஐடென்டிட்டி அண்ட் இஷ்யூஸ். ரீஜனல் பார்ட்டிஸோட முக்கியமான ரோலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரீஜனல் ஐடென்டிட்டியை ஃபோக்கஸ் பண்றதுதான். ரீஜனல் ப்ராப்ளம்ஸ், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தமிழக அரசாங்கம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ரொம்ப பெருசா எடுத்து பேசுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 லாங்குவேஜ் பாலிசி அதை சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்தந்த பிராந்தியத்துக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுற ஒரே கட்சி ஏதாவது இருக்கும், ரீஜனல் பார்ட்டிஸா தான் இருக்கும். தேசிய கட்சிகள் அவங்கவுங்க விங்க தான் வச்சிருப்பாங்க. ஆனா தேசிய அளவுல தான் அவங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரீஜனல் பார்ட்டிஸ் தான் லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் கல்ச்சர் இதெல்லாத்தையுமே எடுத்து பேசுவாங்க. சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்டல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கா எக்கனாமிக் பாலிசிஸை கொண்டு வரதுல ரீஜனல் பார்ட்டிஸோட ரோல் ரொம்ப மிகப்பெரிய ரோலா இருக்கு. அவங்க மாநிலத்துக்குன்னு தேவையான திட்டங்களை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கேட்டு வாங்குறதுக்கோ இல்ல சண்டை போட்டு வாங்குறதுக்கோ ரீஜனல் பார்ட்டிஸோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய மாநிலங்கள் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஆர்டிகல் 371 கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே ரீஜனல் பார்ட்டிஸோட முன்முயற்சியினால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ இதனால என்ன ஆகுது, அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்குது. அடுத்தது, கிரேட்டர் ஓட்டர் அவேர்னஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, ரீஜனல் இஷ்யூஸை பத்தி நல்லா பேசுவாங்க. இதனால என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய மக்களோட பொலிட்டிக்கல் லிட்ரஸி அப்படிங்கிறது அதிகமாகுது. அவங்க அதிகமா ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் ரீஜனல் பார்ட்டிஸ்னால என்ன பண்றாங்க, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக அளவுல அரசியல் படுத்தப்படுறாங்க. ஓகேங்களா, அதிக அளவுல அரசியல் படுத்தப்படுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது நிறைய கிரியேட் ஆகுது. ஒப்பீனியன்ஸ் எங்கெல்லாம் கிரியேட் ஆகுதோ அங்க வந்து ஒரு ஹெல்த்தியான டெமோக்ரஸி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா, அதனால என்ன ஆகுது, ரீஜனல் பார்ட்டிஸ் இந்த ஓட்டர் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்றதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ஃபெடரலிசம் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் இருந்தனால தான் நமக்கு நிறைய பவர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கையில இன்னமுமே அப்படியே இருக்கு. ஓகேங்களா, இதே சிங்கிள் பார்ட்டி ரூல் அப்படிங்கிறது இருந்துச்சு, மத்திய அளவிலையும் ஒரே கட்சி, மாநிலத்திலையும் அதே கட்சி தான் ஆட்சியில் இருக்கு அப்படிங்கிறப்ப ஸ்டேட்டோட அட்டானமி அப்படிங்கிறது பாதிக்கப்படும், ஓவர் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஸ்பெசிபிக்கான ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க. பல மாநிலங்கள்ல அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் தான் ஆட்சிக்குமே வராங்க. அப்படி இருக்கப்ப என்ன ஆகுது, மாநிலத்துக்கு தேவையான உரிமைகளை கேட்டு வாங்குறாங்க. ஃபெடரலிசம்ல ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை ரொம்ப வெகமெண்டா அப்போஸ் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஓவர் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறதையுமே எல்லா டைமுமே அப்போஸ் பண்றாங்க. அவங்க எல்லாம் கேட்கறது என்னன்னா, மாநில அரசாங்கங்கள் கையில அட்டானமி வேணும், மாநில அரசாங்கங்கள் கையில நிதி வேணும், மாநில அரசாங்கங்கள் கையில அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது அந்த டீசென்ட்ரலைசேஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா ரீஜனல் பார்ட்டிஸுமே இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் ரன் ஆயிட்டும் இருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்தது, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு பாலிடிக்ஸா இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட் லெவல்னு வரப்ப
மாறி மாறி வரும். இப்ப தமிழ்நாடே பார்த்தோம்னா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி மாறி 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 வராங்க இல்லையா. ஸோ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரீஜனல் பார்ட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்றதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அடுத்த டைம் அவங்களை எலெக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஓகேங்களா. வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் தான் அதிகமாகுது. நேஷனல் ஐடென்டிட்டியை விட ரீஜனல் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி ரீஜனல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்களை அவங்க தேர்தல் அறிக்கையில் அனௌன்ஸ் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய ஓட்டுகளும் வருது. அதனால அந்த கட்சி வின் பண்ணவும் செய்யுது. அப்ப மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த கட்சி ரொம்ப நல்ல திட்டங்களை அறிவிக்கிறாங்களோ அந்த கட்சி வெற்றி பெற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா. சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு அந்த மக்களுக்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது தெரியுது. அதற்காக உரிமைக்காக போராடவும் அவங்க முன்வந்து இருக்காங்க. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்றாங்க இல்லையா. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோரல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அலையன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியோட ஒரு கூட்டணி வச்சாலுமே அதுல ஒரு கணக்கு போட்டு தான் வைப்பாங்க. என்னன்னா நாங்க உங்க கூட்டணி இன்கேஸ் நம்ம கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கு இந்த மந்திரி பதவி வேணும், எங்க மாநிலத்துக்கு இவ்வளவு உரிமைகள் வேணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பீகாரோட நிதிஷ்குமார் அவர்கள் மத்திய அரசாங்கத்தோட ஒரு ரூலிங் கொலிஷன்ல இருக்கார். ஓகேங்களா. அப்ப 2 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா பீகாருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இல்லையா. அவங்க கட்சியில இருந்து மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் அதை தான் எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அலையன்சஸ்ல சொல்ல வராங்க. சரியா. சோ இப்ப தமிழ்நாட்டில இருந்து பார்த்தோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ரூலிங் கொலிஷனோட ஒரு பார்ட்டா இருந்தா என்ன நடக்கும்? நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தவங்க இல்ல 2-3 பேர் கூட மத்திய அமைச்சர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க மத்திய அமைச்சர்கள் ஆகிறாங்க அப்படின்னா தமிழகத்துக்கு தேவையான திட்டங்கள் அதிகமாகவே நமக்கு சேரும் இல்லையா. சோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன மாதிரியான ஒரு ரோலை பிளே பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம என்ன எழுதிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபெடரலிசம் பாதுகாக்கிறது, ஓவர் சென்ட்ரலைசேஷனை அப்போஸ் பண்றது, இந்த மாதிரியான ஸ்டேட் அட்டானமியை ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம கட்டாயம் பயன்படுத்தி இருக்கணும். சரிங்களா. சோ பேசிக்கா நம்ம புரிதலை பேஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.